மீதமுள்ள வலையை வந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் ஒத்த சூர மீனா அடுத்தடுத்து வந்துட்டே தான் இருந்துச்சு. ஒரு பெரிய மயில் குளா மீனுமே நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. என்னடா இன்னைக்கு எல்லாமே நமக்கு சாதகமா அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா திடீர்னு கடல் மேல வச்சு மழையுமே பெய்ய ஆரம்பிச்சிடுங்க. அப்புறம் மழையிலேயே நனைஞ்சிட்டு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே அந்த கஷ்டத்தை முகத்துல காட்டாம இவ்வளவு ஜாலியா அந்த வலையை வந்து இழுத்துட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம செய்யற தொழில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே அதை நேசிச்சு பண்ணோம் அப்படின்னா அந்த கஷ்டம் வந்து நமக்கு தெரியாதுங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம மீனவர்கள் தாங்க. மழை கொஞ்ச நேரம் பெய்யும், அதுக்கப்புறம் நின்றோம் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனா நேரம் மழை வந்து அதிகமா தாங்க பெஞ்சிட்டே இருந்துச்சு. சுத்தி பாருங்க மழையா தான் அடிச்சிட்டு இருக்கு. நமக்கு இன்னைக்கு டோட்டலா 100க்கும் குறைவான சூரியமீன் தான் கிடைச்சிருக்கு. நல்ல சைஸா உள்ள சூரியமீன் தான். ஆனா நமக்கு நேரத்தை விட சூரியமீன்கள் வந்து இன்னைக்கு ரொம்பவே குறைவா தான் கிடைச்சிருக்கு. இனிமே பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் அறைக்குள்ள வச்சுட்டு பல்ல விலகிட்டு காலைல சாப்பாடு வந்து சாப்பிட வேண்டியதாங்க. நீ காலையில சாப்பாடு கஞ்சிக்கு கேர மீனை வந்து பொரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு பிடி பிடிக்க வேண்டியதாங்க. நம்ம கடல்ல இரவு ஃபுல்லா வேலை பார்த்ததுக்கு இந்த மாதிரி கஞ்சி எல்லாம் சாப்பிடும் போது அப்படியே சொர்க்க மாதிரி இருக்குங்க. அப்புறம் காலைல சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு கடல் மேல வச்சு ஒரு குளியலுமே போட்டாச்சுங்க. குளியல போட்டதுக்கு அப்புறம் அப்படியே 4வது நாள் கடல்ல வளவதற்கான இடத்த தேடி தாங்க போயிட்டு இருக்கோம். அப்படியே மதியம் ஆயிட்டுங்க. மதிய சாப்பாடுக்கு நம்ம போட்ல கடவுரால் மீன் குழம்பு வச்சாங்க. அதையும் ஒரு பிடி பிடிச்சாச்சுங்க. இனிமே கடல் மேல வச்சு என்னென்ன நிகழ்வுலாம் நடக்குங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய் மக்கா.